வணக்கம் தினமலர் நேயர்களே. சித்ரா காஃபி இணைந்து வழங்கும் உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய தலைப்பு இந்தியாவுடன் ஆடுபுலி ஆடும் அமெரிக்கா, சிக்கலை விலைக்கு வாங்கிறாரா ட்ரம்ப்? இன்றைய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் KKR ஆதித்தன் மற்றும் அரசியல் விமர்சகர் வாசுதேவன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆதித்தன் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு தான் இருக்கோம். இப்போ ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து இந்தியாவோட பல்வேறு நிகழ்வுகளில் மோதல் போக்கை கடைபிடிக்கிற ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, சிந்தூர் ஆப்ரேஷன் நான் தான் இந்த இரு நாடுகளுக்கும் பேசி இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தேன் ஆரம்பித்ததிலிருந்து இப்போ 25% இறக்குமதி வரியை அதிகப்படுத்தியிருக்காரு இந்தியாவோட பொருட்களுக்குன்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. ஸோ எல்லாமே மறைமுகமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது பாகிஸ்தானை அவர் மறைமுகமாக ஆதரிக்க துவங்கி விட்டார், இந்தியாவை எதிர்க்கிறான்னு ஒரு சொல் வாடல் இருக்கிறது. எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இல்லை, இந்தியா பல ஆண்டுகளாக பார்க்கும்போதே உலக அரங்கில் இந்தியா என்றைக்குமே ரஷ்யாவோட நண்பர், அமெரிக்காவுக்கு எதிர்ப்புங்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருந்துகிட்டே இருந்துச்சு. கடந்த 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா மத்தியில் ஆட்சிக்கு வந்தப்பறம் இந்த இமேஜ் கொஞ்சமாக மாறிச்சு. இந்தியா ஒரு நடுநிலைமையான நாடுங்கிற மாதிரி. ஆனாலும் ட்ரம்ப் வரும்போது அவருக்கு நம்ம பிரதமர் மோடிக்கு உள்ள தனிப்பட்ட நட்புகள்லாம் பார்க்கும்போது இந்தியா அமெரிக்காவோட நெருங்கி போகுது, ஹவுடி மோடி, நமஸ்தே ட்ரம்ப்பு, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் போயிட்டு வரும்போது ரொம்ப அமெரிக்கா நமக்கு சார்பாக இருக்க மாதிரி ஒரு கருத்து நிலவிட்டு வந்துச்சு. ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது நமக்கு அமெரிக்கா நம்ம பக்கம் இருக்காங்கிற பார்த்தா கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ ட்ரம்ப் நீ சொன்னீங்க ஆடுபுலி ஆட்டம் சொன்னாங்க. அவர் நம்ம இந்தியா புலி மாதிரி வளர்ந்து வந்தா கூட அவங்களுடைய கண்ணோட்டத்தில் இந்தியான்னு ஆடு தான் நினைச்சிட்டு இருக்காரு ட்ரம்ப். ஏன்னா இந்த 2 விஷயத்துல நம்ம இந்தியாவை மட்டம் தட்டுறாரு கிட்டத்தட்ட. அதாவது இந்தியா பாகிஸ்தான் வார் வரும்போது, இந்த சண்டை நடக்கும்போது சண்டை நின்ன உடனே நான் தான் நிப்பாட்டினேன் சொன்னது மட்டும் இல்லாம இந்தியா கூட பாகிஸ்தானை இணைச்சு பேசுறாரு. ஈக்குவல் கண்ட்ரி, ஈக்குவல் அந்தஸ்து கொடுத்து பேசுறாரு. நமக்கே தெரியும் இந்தியா எப்படிப்பட்ட நாடு, நமக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும் பாகிஸ்தான் எப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதிகளை உற்பத்தி செய்யற நாடுன்னு தெரியும். இதை விட அதை மறைச்சிட்டு அவர் பேசுற ஒண்ணு. இரண்டாவது இப்போ இந்த டேரிஃப் போடுற ட்ரேட் வார் வேர்ல்டு ஃபுல்லா ட்ரம்போட நோக்கம் என்னன்னா, டாலரோட மோனோபொலியை மீண்டும் கொண்டு வர்றதுக்காக பண்றாரு. அதுக்கு மாறா இந்தியா பிரிக்ஸ் அமைப்புல இருந்தது அவருக்கு பிடிக்கல, அது ஒரு காரணம். அப்புறம் உக்ரைன் வாரில் ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டா இருக்கான்னு சொல்லலாம், அதை வச்சு நமக்கு இந்த டேரிஃபை போட்டார். இது போட்ட மட்டும் இல்லாம இந்த பாகிஸ்தானோட ட்ரேட் ஒப்பந்தம் பண்ணிட்டு இந்தியாவே ஒரு காலத்துல பாகிஸ்தானவே பெட்ரோல் வாங்க வேண்டி வரும் மாதிரி ஒரு பேசிட்டுலாம் போயிட்டார். ஏன் இந்த மாதிரி இந்தியாவை தொடர்ந்து நம்மளை ஏன் அதாவது ஒரு பின்பிரிக்கு சொல்லுவாங்கல்ல, நம்ம மோடி மேல ஒரு இவ்வளவு நல்ல இமேஜை கெடுக்கிற மாதிரி அவங்க இன்டெரக்டா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு உண்மையான நோக்கம் டாலரை கொண்டு வரணும், அது ஒண்ணு. இரண்டாவது, இந்தியா இந்த சுற்று வட்டாரத்தை இந்தியா ஒரு பெரிய வல்லரசா வளர்ந்து வருது. இது அமெரிக்காவை கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி அடிப்படை வச்சுக்கிட்டு தான் நம்மளை பண்ற பிரிக்ஸ் அமைப்புல இந்தியா அவங்களுக்கு டாக்ஸ் போடுவேன், ரஷ்யாவிட்ட கச்சா எண்ணெய் வாங்கினா அதுக்கு டாக்ஸ் போடுவேன் போட்டாரு. இப்போ இதனால இந்தியாவில் என்ன பாதிப்பு? இந்தியாவுக்கு அமெரிக்கா என்ன கிட்டத்தட்ட 80 லட்சம் கோடி ரூபாய்க்கு நம்ம இங்கே ஏற்றுமதி பண்றோம் அமெரிக்காவுக்கு. அந்த பொருட்கள்ல முக்கியமான 4 பொருள் தான். ஒன்று மருந்து மாத்திரை, ரெண்டாவது இந்த இது மருந்து மாத்திரை, பிறகு இந்த ஜம்மு வைரம் அந்த மாதிரி இல்லாது சாஃப்ட்வேர் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி இது முக்கியமான இந்த மாதிரிலாம் டெக்ஸ்டைல், மெயினா இந்த 4 பொருட்கள் தான் நமக்கு வந்திருக்கு. இவர் ட்ரம்ப் வரி விதிச்ச அடுத்த நாளே இந்த 4 பொருட்களுடைய அந்த கம்பெனிகளோட இதெல்லாம் சதவீதம் இறங்கி இருக்கு பங்கு மார்க்கெட்ல. அதனால அது தொடர்ந்து இந்த வர்த்தகம் நம்மள என்ன பாதிக்கும், மருந்து தான் மெயினா பாதிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது போக மறைமுகமா நம்முடைய இந்திய பெட்ரோல் நிறுவனங்களை மறைவா மிரட்டுறாங்க. அது அமெரிக்கா மட்டும் இல்ல, யூரோப்பிய யூனியனும் சேர்ந்து மிரட்டுது. அதனால வட இந்தியாவில் பல நிறுவனங்கள் ஏதாவது பாதிப்பு உள்ளாயிருக்கு. கண்டிப்பா சார். சார் வாசுதேவன் சார், இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வது தான்
அவர்களுக்கு ஒரு கண்ணை உறுத்தக்கூடிய சூழ்நிலை. பட் இப்போ திடீர்னு இப்போ ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கு. இப்போ தற்காலிகமாக வந்து நாங்கள் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய மாட்டோம் அப்படி இந்தியா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது வந்து இப்போ அமெரிக்காவுக்கு பயந்து இது மாதிரி ஒரு செயல்பாட்டில் இந்தியா இறங்கி இருக்குன்னு சொல்லப்படுதா சார்? இல்ல, இந்த அறிவிப்பை நான் பார்க்கல. இது எனக்கு நீங்க சொல்றதுதான், நீங்க சொல்லிதான் நான் கேட்கிறேன். இதை நான் பார்க்கவே இல்லை. ஆனா அமெரிக்காவுக்கு நாம ஒரு ரிட்டார்ட் கொடுத்திருந்தோம். அதாவது F-35 நாங்க உங்ககிட்ட வாங்க போறது இல்லை அப்படின்னுட்டு. ஏன்னா ராணுவ தளவாடங்களாகட்டும் போர் விமானங்களாகட்டும் நம்மளுடைய பழைய பாலிசி தான். அதாவது டிசைன் அண்ட் மேனுபேக்சருங்கிற பாலிசி தானே தவிர அப்படியே வெட்டு லீஸுக்கு மொத்தமா அங்கேருந்து வாங்குற மாதிரி இல்லை. ரஃபேல் கூட நம்ம அக்ரிமெண்ட் போட்ட போதும் அப்படிதான் இருந்தது. ஏன்னா ரஃபேலுடைய பல பார்ட்ஸ் எல்லாம் நம்ம இந்தியாவிலே மேனுபேக்சர் பண்ற மாதிரி ஒரு ரெசிப்ரோகேட்டிவ் ஒப்பந்தம் தான் போட்டிருந்தாங்க. சோ இந்த ஒப்பந்தம் தான் எனக்கு தெரியுமே தவிர இதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா இது வந்து ரியலி ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா இதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா இப்போ வந்து ருஷ்யா உக்ரைன் போர் வந்த பிறகு, அதுக்கப்புறம் ஈரான் இஸ்ரேல் போர், ஹமாஸ் ப்ராப்ளம் வந்த பிறகு சடன்லி அது கச்சா எண்ணெயினுடைய விலை இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதும் இப்போ திருப்பி ஸ்டெபிலைஸ் ஆகி போச்சு. ஆக்சுவலி நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கச்சா எண்ணெயினுடைய இது ஜாஸ்தி ஆகல. பட் அட் த சேம் டைம் ட்ரம்ப் வந்த போதே பிப்ரவரி மாசமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ராணுவ தளவாடங்கள், கச்சா எண்ணெய், எரிவாயு இதெல்லாம் அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்றதை அதிகப்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கணும். அதை அதிகப்படுத்தி ஹார்லே டேவிட்சனுக்கு வந்து மோட்டார் சைக்கிளுக்கு 25% வரி விதிப்பை குறைச்ச பிறகுதான் ட்ரம்ப் வந்து ஓரளவுக்கு சமாதானமா இருந்தாரு. ஆனா நீங்க ரொம்ப கரெக்டா அந்த தலைப்பை வச்சிருக்கீங்க சார். வாழ்த்துக்கள், தினமலருக்கு வாழ்த்துக்கள். ஆடுபுலி ஆட்டம் தான் இது. அதாவது 4 அடி நாங்க முன்னால போவோம், அப்புறமா நீங்க 4 அடி முன்ன வந்தீங்க, நாங்க 4 அடி பின்னால போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டம் மாதிரிதான் எனக்கு படுறது. ஆதித்யன் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ரைசிங் பவர் அப்படிங்கிறத அவங்களால ஒத்துக்க முடியல. ரெண்டாவது, அவருக்கு பாகிஸ்தானை இந்தியாவுக்கு எகென்ஸ்டா வச்சு விளையாடணும் அப்படின்னு அவர் பாக்குறாரு. அதுக்கு காரணம் வந்து லாஸ்ட் மந்த் ஜெய்சங்கர் இதுக்கு போய் சீனாக்கு போய் குசலம் விசாரிச்சுட்டு எல்லாம் பேசிட்டு வந்திருக்கிறாரு. இதனால எல்லாரும் அதாவது அதாவது எப்படின்னா, அமெரிக்கா வந்து நமக்கு எதிரிய நாடான பகை நாடான பாகிஸ்தானை நீங்க தூக்கி கொண்டாடினீங்கன்னு சொன்னா, உங்களுடைய எதிரி நாடான சீனாவை நாங்க கொண்டாட ஆரம்பிக்கும். அப்கோர்ஸ் சீனா கூட நம்மளுக்கு ஏகப்பட்ட பார்டர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு, அதர் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் ஆல்சோ. ஆனாலும் அவங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட $100 பில்லியன் இது இருக்கு, இம்போர்ட் இருக்கு. $100 ட்ரில்லியன் இம்போர்ட் இருக்கு, $1 பில்லியன் இம்போர்ட் இருக்கு. அப்படி இருக்கிறச்ச சீனாவை ஒட்டு மொத்தமா நம்ம ஒதுக்கி விட முடியாது. நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுக்குதான் அவங்களை செக்மேட் பண்றதுக்காக இவங்க இதை பண்ணினாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, பாகிஸ்தான் வந்து இவர ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு சிபாரிசு பண்ணினாங்க. வேற நம்ம என்ன பண்ணோம், போர் நிறுத்தத்தை பற்றி யாரும் எங்களுக்கு எதுவும் சொல்லவில்லைங்கிறத நம்ம திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டையும் நாங்கள் அணுகவில்லை, எந்த நாடும் எங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு மிக உறுதிப்பாடான ஒரு நிலையத்தான் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான இரிட்டேஷன் தான். கூடவே அமெரிக்கால அவங்களுக்கு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் நடக்குதுன்னு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, டெட் எக்கானமி, ஐ டோன்ட் கேர் அபவுட் வாட் இந்தியா டஸ் வித் ருஷ்யா அப்படிங்கிறாரு. உங்களுக்கு எதுக்கு சார் திடீர்னு ருஷ்யா மேல எரிச்சார்? உங்களுக்கு எதுக்கு திடீர்னு ஜெலன்ஸ்கி மேலேயும் உக்ரைன் மேலேயும் பாசம் பொங்கி வழியுது? ஏன்னா இவர் தானே ஒரு 3 மாசம் முன்னால ஜெலன்ஸ்கி மீட்டிங்ல கேமராவுக்கு முன்னாலேயே 2 பேரும் திட்டிக்கிட்டாங்க, சண்டை போட்டுட்டு போனாங்க. $350 பில்லியன் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் உக்ரைன்ல இருந்து இம்போர்ட் பண்ண வேண்டிய அந்த மினரல்ஸ் அக்ரிமெண்ட், $500 பில்லியன் மினரல்ஸ் அக்ரிமெண்ட் இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு சைன் பண்றதுக்காக தான் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஆனா இவங்க 2 பேரும் சண்டை ஆனதுக்கு அப்புறமா அது அக்ரிமெண்ட் கூட சைன் பண்ணாம போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் அது சைன் ஆகல, உடன்படிக்கை கையொப்பமிடப்படவில்லை. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு அவர் என்ன சொன்னாரு, நான் வந்து ஜனவரி மாசம் என்ன சொன்னாரு, நான் பதவி ஏற்ற ஒரே வாரத்தில் இந்த உக்ரைன் ருஷ்யா போர் முடிந்துவிடும் அப்படின்னாரு. இன்னைக்கு வரைக்கும் உக்ரைன் போர் நடந்துகிட்டு தான் இருக்கு. இவரால ஒண்ணுமே பண்ண முடியல.
பட் அட் த சேம் டைம் இப்போ திடீர்னு உக்ரைனுக்கு சார்பாகவும் ருஷ்யாவுக்கு எதிராகவும் பேசுறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, பிரிக்ஸ் வந்து எல்லாமே வந்து ஆன்டி அமெரிக்கா நாடுகள் தான். அதே மாதிரி அமெரிக்கன் டாலர் மதிப்பு குறைக்கிறதுக்கு இவங்க எல்லா வேலையும் பண்றாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். பட் அட் த சேம் டைம் அவருக்கு வந்து ஒரே நிமிஷம், உள்நாட்டுல என்னென்ன கம்பல்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்க பாருங்க. அவருடைய ஃபெடரல் ரிசர்வ் சேர்மன் பவரா ஒரு பேர், பவர் ஏதோ ஒரு, அவரை என்ன சொல்றாரு இவரு, he is mad, he is too political, he is too haughty, he is too angry, அந்த மாதிரிலாம் சொல்லிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ரிப்போ ரேட் எல்லாம் வந்து ஸ்டடியா வச்சுக்கோம் இல்லையா, ரிப்போ ரேட்டை கம்மி பண்ற சமயத்துல கம்மி பண்ணுவோம், அதிகம் பண்ணுவோம், பணவீக்கம் அதிகமாயிடுச்சுன்னா ரிப்போ ரேட் அதிகமாயிடும், பொருளாதாரத்தை தளர்த்த வேண்டும் அப்படின்னா ரிப்போ ரேட்டை கம்மி பண்ணுவோம். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவர் வந்து சொல்றாரு நீ ஒரு 0.5% கம்மி பண்ணு அப்படின்ட்டு கடந்த 5 மாசமா சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா அவங்க 5வது முறையாக அவங்களுடைய ரெஃபரன்ஸ் ரேட்டை கம்மி பண்ணவே ஒரே மாதிரி வச்சுட்டு இருக்காரு. அதனால அவரை வந்து திட்டாரு, பப்ளிக்காவே ஒரு இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா நீங்க பாருங்க. அப்போ நம்ம டெட் இக்கானமி அப்படின்னு சொன்னாரு இந்தியாவை பத்தி. இந்தியா எப்படி வேற டெட் இக்கானமி ஆகும்? அமெரிக்கன் இக்கானமி டெட் இக்கானமியா இல்ல இந்தியன் இக்கானமி டெட் இக்கானமியா சொல்லுங்க. அதாவது இறந்த பொருளாதாரம், அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் இறந்து கொண்டிருக்கும் பொருளாதாரம். என்ன காரணம் அப்படின்னா அவர்களுடைய ஜிடிபி. சார் நெக்ஸ்ட் ரவுண்டு பேசிடலாம், டெட் எக்கானமி பற்றி நெக்ஸ்ட் ரவுண்டு பேசிடலாம். நம்ம ஆதித்தன் சார் இப்போ வந்து சசி தரூர் கூட பல்வேறு விஷயங்களை இதில் முன்வைச்சிருக்காரு. அதாவது வந்து நம்ம அமெரிக்காவை நம்பி மட்டும் ஏன் நம்ம வந்து வர்த்தகத்தை செய்யணும், பல்வேறு நாடுகள், ஐரோப்பிய யூனியன் இருக்குது, பிரிட்டன் இருக்குது, இது போன்ற நாடுகள்கிட்ட நம்ம வந்து வர்த்தகத்தை விரிவுபடுத்தலாமே, ஏன் அமெரிக்காவே நம்பி இருக்கணுன்ற புள்ளி விவரத்தை அவர் கொடுத்துருக்காரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த நிகழ்வை? அவர் சொல்ற சரிதான். பட் ஐரோப்பிய நாடுகள் நம்ம மேல ஒரு கண்டனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரஷ்யா இந்த உக்ரைன் பிரச்சனை வச்சுக்கிட்டு ட்ரம்ப் சொல்றதுக்கு முன்னாலேயே ஐரோப்பிய யூனியன் வந்து நம்ம மேல சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன ஆச்சுன்னா, இப்போ நார்த் இந்தியாவில் மும்பையில் நயாரான்னு ஒரு பெட்ரோல் கெமிக்கல் ரிஃபைனரி, பெரிய ரிஃபைனரி, ரஷ்யன் பேஸ்டு ரிஃபைனரி இந்தியாவோட சேர்ந்து இருக்குது. அங்கே அவங்க சாங்ஷன் பண்ணனால அந்த ரிஃபைனரிக்கு குத்தகைக்கு எடுத்த 4 இந்திய கப்பல்கள் வந்து எங்களை விட்டுருக்குன்னு சொல்லி போயிட்டாங்க. அந்த நிறுவனத்துக்கு மைக்ரோசாஃப்ட் கம்பெனி சாஃப்ட்வேர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த கம்பெனி மூட வேண்டிய நிலைமையில வந்திருக்காங்க. இந்த நயாரா, நீங்க நார்த் இந்தியா போனீங்கன்னா பெட்ரோல் பங்க்லாம் நயாரான்னு பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த மாதிரி அது போக நம்ம அம்பானி ரிலையன்ஸ் இருக்காரு, அவர் வந்து ரஷ்யாவில் ஒரு நாளைக்கு 5 லட்சம் பேரல் வந்து எண்ணெய் வாங்கிட்டு இருக்காரு. வாங்கி ரிஃபைன் பண்ணி கொடுக்காரு, வெளிநாட்டுக்கு போகுது. இதைத்தான் இவங்களாம் தான் பெருமை பாதிக்கப்படுறாங்க. இது மட்டும் இல்லாம யூஎஸ்ல இப்போ பண்ண சாங்ஷன்ல ஈராக்கில் யாருன்னா பெட்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட் வாங்குறான்னு ஒரு கிட்டத்தட்ட 12 இந்தியன் கம்பெனி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, சாங்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க கூட எதுவும் பண்ணக்கூடாது. அது எல்லாமே நார்த் இந்தியா பேஸ்டு கம்பெனி தான் எல்லாமே. இப்படி அவங்க வந்து மெயினா வந்து நம்ம வந்து ஒரு பிளாக், ரஷ்யன் பிளாக்ல போகக்கூடாதுங்கிற ஒரே ஒன்று மட்டும் இல்லை, பிரிக்ஸ் அமைப்புல உள்ள நாடுகள்லாம் தங்களுக்குள்ள வர்த்தகத்தை தங்கள் நாட்டு பணத்திலே பண்ண போறாங்கன்னு ஒரு அவங்க பயம். அப்படி வரும்போது டாலரோட சூப்பர்மசி வந்து போயிடும். அதை தடுக்கிறது தான் ஓப்பனாவே சொல்றாரு ட்ரம்ப். இந்த மாதிரி நான் பண்ணுவேன், டாலர் தான் பண்ணுங்கன்னு ஓப்பனாவே பண்றாரு. இவ்வளவு இத்தனைக்கும் மோடி வந்து நெருங்கிய நண்பர், இதெல்லாம பண்ணும்போது இந்தியாவில் வந்து அதை ஆப்போசிஷன் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு மோடியை வந்து அவங்க வந்து பின் பாயிண்ட் பண்றாங்க. இதை வந்து நம்ம சரியான விதத்துல அமெரிக்காவுக்கு என்ன பதிலடி தரப்போறோங்கிறத எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. நம்ம வந்து இன்னும் நம்ம கூடயும் ட்ரேட் ஃபேக்ட் பண்ணிட்டு இருக்காரு அவரு மோடி, ட்ரம்ப். அது பேச்சுவார்த்தை ஒரு சைடில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி அறிவிச்சனாலதான் என்னன்னு சொல்லி நினைச்சு நிற்கிறாங்க. ஆனா இந்த நம்ம வர்த்தகங்கிறது வந்து அமெரிக்கா கிட்ட தான் அதிகம் கிடையாது, சைத்தனமும் அதிகம் ஒன்றும் அவங்க வந்து நீங்க மருந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் நம்மள நம்பியிருக்காங்க. அதான் அமெரிக்காவில் 10 டாக்டர்கள் எழுதுற மருந்து சீட்டுல 4 டாக்டர் மருந்து சீட்டு வந்து இந்தியன் மருந்து தான் இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு முனாப்படி அங்கே இருக்குது. அதனால அவங்க நம்ம பண்ணும்போது நம்ம கம்பெனிக்கு பாதிப்பு இருந்தா கூட அது ரொம்ப அவங்க வந்து பண்ண முடியாது. 2வது டெக்ஸ்டைல பாத்தீங்கன்னா நமக்கு காம்படிட்டர் வந்து வியட்நாம் தான், அதுக்கு அடுத்து நம்ம தான் இருக்கோம். அதனால ரொம்பவும் பண்ண நம்ம டேக்ஸ் போட்டா கூட நம்ம வர்த்தகம் பாதிக்கணும்னு திருப்பூர்காரங்களாம் கூட சொல்லிக்கிறாங்க. பட் இந்த பொலிட்டிக்கலா இதை ஒரு பெரிய இஷ்யூவா வந்து மோடிக்கு எதிராக இந்த இஷ்யூவா பார்க்கப்படுது. அதை எதிர்கட்சி வந்து ரொம்ப அதை பூஸ்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அதைத்தான் பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ண போறான்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க.
கண்டிப்பா சார். சார் வாசு சார், நீங்க சொன்ன மாதிரி டெட் எக்கானமி அதை பத்தி வந்து பேசும்போது ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமாமா இது வந்து டெட் எக்கானமின்னு சொல்றது ட்ரம்ப் சொல்றது உண்மைதான், அதை உருவாக்கியதே வந்து மோடி தான் அப்படின்ற மாதிரி சேம் சைட் கூட அடிச்சிருக்கிறாரு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இதை? ரொம்ப கேவலமா இருக்கு சார் இது. ஒரு ஆப்போசிஷன் லீடர் அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஜஸ்ட் ஆப்போசிஷன் லீடர் மட்டும் இல்ல, பிரைம் மினிஸ்டருக்கு ஈக்குவல் தான். பிரைம் மினிஸ்டர் போஸ்டுக்கு ஜஸ்ட் ஈக்குவல் போஸ்ட் அது. ஒரு வெளிநாட்டுல இருந்து யாரோ ஒருத்தர் நம்ம நாட்டை பத்தி கேவலமா பேசுறாங்கன்னு சொன்னா நம்ம அவங்களுக்கு பதிலடி தான் கொடுக்கணுமே தவிர இந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதைத்தான் சசி தரூரும் இன்னொரு காங்கிரஸ் கட்சிக்காரரும் ராகுல் காந்திக்கு சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்ட்டு. அன்பார்ச்சுனேட்லி அவர் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும்போது பின்னால பிரியங்கா காந்தியும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அவங்க ரொம்ப சைலண்டா இருந்தாங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அதாவது எது டெட் எக்கானமி? அமெரிக்கானுடைய டெட் வந்து மோர் தேன் ஆனுவல் ஜிடிபி. அது ஒரு விஷயம். அமெரிக்கால ஏன் நீங்க வந்து இவ்வளவு டாரிஃப் வேர்ல்டு லெவல்ல உலக வாணிபத்தையும் உலக உற்பத்தி கட்டமைப்பையும் சீர்குலைக்கும் அளவுக்கு நீங்க வந்து இந்த டாக்ஸ் கையில எடுத்துருக்கீங்களே, புதிய வரி விதிப்பு பண்றீங்களே, என்ன காரணம்? உங்களுடைய எக்கானமி பொருளாதாரம் நன்றாக இருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. அமெரிக்கா இன்னைக்கு வந்து பேங்க்ரப்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதாவது திவால் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. போன வருஷம் அக்டோபர் மாசம் இதே ட்ரம்ப் எதிர்கட்சியில் இருக்கும் போதே அவர் சொல்லிட்டு இருந்தாரு, எஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கு, கொஞ்ச நாள் போனீங்கன்னா அந்த ஒபாமா கேர்ல அந்த ஹெல்த் செக்யூரிட்டி சிஸ்டம், சோசியல் செக்யூரிட்டி சிஸ்டம் கூட நம்ம பண்ண முடியாம போயிடும் அப்படின்ட்டு. அகதிகள் ப்ராப்ளம் இருக்கு, பணவீக்கம் இருக்கு. இப்போ அன்னெசரி இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அப்புறம் அவருடைய அப்ரூவல் ரேட்டிங் இன்னும் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கு. எப்படி அடி வாங்கிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். அதாவது ஒரு நாடை நீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க தூக்கி நிறுத்தணும்னு ஆசைப்படுறீங்க, தப்பு கிடையாது, கண்டிப்பா நீங்க நிறுத்தித்தான் ஆகணும். ஆனா அதுக்குன்னு சில வழிகள் இருக்கு. அது எப்படி அப்படின்னா, உள்நாட்டு மக்கள் ஏற்கனவே நொந்து போயிருக்கிறாங்க. பயங்கரமான பணவீக்கம், வேலை வாய்ப்பின்மை, அதே மாதிரி அகதிகள் பிரச்சனை எக்கச்சக்கமா இருக்கு. எல்லா பொருள்களும் நீங்க இம்போர்ட்டடா தான் இருக்கு. எல்லாம் அதாவது 90% ஆஃப் அமெரிக்கன் இண்டஸ்ட்ரீஸ், விவசாயத்தை தவிர சொல்றேன், விவசாயம், டைரி, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் தவிர எல்லாமே உங்களுக்கு வந்து வெளிநாட்டு சரக்கை நம்பித்தான், இறக்குமதியை நம்பித்தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க திடீர்னு இந்த மாதிரி இறக்குமதி வரியெல்லாம் நீங்க கூட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா உள்நாட்டில் இருக்கிற கம்பெனிகளுக்கு சப்ளை செயின் எல்லாம் பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகுமா, ஆகாதா? அதனால அவங்க இப்ப என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, 5 விதமாக அவங்க யோசிக்கிறாங்க. கம்பெனியை மூடிடலாமா, கம்பெனியை வேற நாட்டுல கொண்டு போய் வச்சுக்கலாமா, விலைகளை ஏற்றலாமா? ஏற்கனவே வேற ஏறி கிடக்கு. கனடால இருந்து வர எல்லாத்துக்குமே அவங்க வந்து 36% போட்ட உடனே இன்னும் பயங்கரமா விலை ஏறி போச்சு. சீனாவுக்கும் அதே தான் ப்ராப்ளம். ஆனா சீனா வந்து டக்குன்னு ஒரு அண்டர்ஹேண்ட் டீலிங் போட்டுட்டாங்க, எல்லாத்துக்கும் 10%ங்கிற மாதிரி. ஐரோப்பிய யூனியன் அவங்களுடைய அந்த ஹெட் ஊர்சுலாங்கிறவங்க அங்க போய் 3 நாள் உட்காந்துட்டு நெகோசியேட் பண்ணிட்டு கடைசியில ஷீ கம்ஸ் எம்டி ஹேண்டட். அவங்களுக்கும் 15% போட்டுட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள அதாவது ஸ்பெசிபிக் ப்ராடக்ட் வைஸ் அக்ரிமெண்ட், அதாவது அக்ராஸ் தி போர்ட் அக்ரிமெண்ட் இல்ல, ப்ராடக்ட் வைஸா மல்டிலேட்டரல் அக்ரிமெண்ட் அந்த மாதிரி ஒன்று போட்டு வச்சுட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ப்ராடக்டும் விதவிதமான இது அப்படின்னுட்டு. இவர் சொல்றாரு டெட் எக்கானமின்னுட்டு. ஒவ்வொரு தான் டெட் எக்கானமி. இது வந்து 4வது, இன்னும் 3 வருஷத்துல நம்ம வந்து இங்கிலாண்டை டாப்பிள் பண்ணி 3வது இடத்துல உட்கார போறோம். ஓகே, அதுக்கப்புறமா இந்தியா யுஎஸ்ஏ ட்ரேடு இன்னைக்கு வந்து $90 பில்லியன் தான். ஆனா அதை வந்து $500 பில்லியன் வரைக்கும் எடுத்துட்டு போறதுக்கு எப்போ 2030க்குள்ள 2030ல $500 பில்லியன் உயர்த்துறதுக்கான முயற்சிகள்ல இந்தியாவும் அமெரிக்காவும் ஈடுபட்டு இருக்கு. அப்படிங்கும் போது எது சார் உங்களுக்கு டெட் எக்கானமி அப்படின்னு நான் கேட்கிறேன். சோ அவருக்கு வந்து இன்டர்னல் கம்பல்ஷன்ஸ். ஆனா அதே சமயம் அவர் என்ன பண்ணணும், ஒரு பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா பொதுமக்கள் ஏற்கனவே நொந்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி ஷாக் கொடுத்தீங்கன்னா அவங்களை இந்த ஷாக்ல இருந்து அப்சால்வ் பண்ணணும். அதாவது அவங்களுக்கு வந்து இந்த உங்களுடைய நடவடிக்கையினுடைய தாக்கத்தினால் அவர்கள் மேல் என்ன பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் நரேந்திர மோடி இங்க பண்றாரு. எவ்வளவு தாக்குதல்கள் வந்தாலும், எவ்வளவு இன்டர்னல் ப்ராப்ளம், கொரோனா பீரியட்லயே கூட நம்மளுக்கு வந்து பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படாது. அதுக்கு காரணமே அரசனுடைய தொலைநோக்கு பார்வைதான்.
அதே மாதிரிதான் இன்னைக்கும் நீங்க கேட்டீங்க இல்லையா, அவர் பயந்துட்டாரா அப்படின்னுட்டு. அப்படி கிடையாது. F-35 நான் உங்கள்கிட்ட வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, 7 நாள் நாங்க உங்களுக்கு டைம் கொடுக்குறோம், டிலே பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன நினைச்சேன், 22 போன மாசம் 22ஆம் தேதி காலக்கெடு வச்சிருந்தாங்க. அப்போ பல நாடுகள் வியட்நாம், இந்தோனேஷியா, கம்போடியா அவங்க எல்லாம் கூட அக்ரிமெண்ட், ஸ்ரீலங்கா கூட அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க, பாகிஸ்தான் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. ஆனா நம்ம இன்னும் அக்ரிமெண்ட் போடவே இல்லை. எனக்கு என்ன தோன்றது, அக்ரிமெண்ட் போடுற மாதிரி பாவலா காமிச்சு கடைசியில நம்ம காலவாரி விட்டுட்டோம். அதாவது அமெரிக்காவுக்கு அடிபணிய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான, அதை தான் நான் சொல்ல வரேன். எதையுமே செய்வதற்கான ஒரு முறை இருக்கிறது, அந்த முறைப்படி நீங்கள் செய்தால் ஓகே. ஆனா நீங்க ஒரு பொலிட்டிக்கல் ரீசனுக்காக நீங்க இதை பண்றீங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் தலை வணங்க மாட்டோம் என்பதை நரேந்திர மோடி அரசு மிக தெளிவாக அமெரிக்காவுக்கு எடுத்து கூறிவிட்டது. தேங்க்யூ. கண்டிப்பா சார். ஆதித்தன் சார், இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒப்பந்த இழுபறி எல்லாமே இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு ராஜதந்திரமாக நம்ம செயல்பட்டுருக்கோம் அந்த விஷயத்தில் அப்படின்னு சொன்னால், அது மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா, வேளாண் மற்றும் பால் பொருட்களுக்கான அந்த சந்தையை ஓப்பன் பண்ண சொல்லியிருக்குது அமெரிக்கா. பட் இந்தியா மறுக்குது. காரணம் அங்கே அசைவம் கொடுத்து வளர்க்கப்பட்ட மாடுகளில் கிடைக்கின்ற பாலை இந்தியா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது இங்கே ஒரு பெரிய மத நல்லிணக்கம் போன்ற விஷயங்கள்லாம் பெரிய பாதிக்கப்படும். குறிப்பாக இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த பால் மிகப்பெரிய ஒரு புனித தன்மையாக கருதக்கூடிய நிகழ்வில் அந்த அசைவம் சாப்பிடக்கூடிய பால், மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் அந்த இந்து மதத்தின் புனிதத்தை கெடுத்துவிடும் என்ற ஒரு விஷயம். ரெண்டாவது வேளாண்மை, அதுலேயும் மிகப்பெரிய விஷயமா பார்க்குது. மக்காச்சோளம், சோயாபீன்ஸ், கோதுமை ஆகியவற்றையும் இறக்குமதி கேட்குறாங்க. அதுக்கும் கூட இந்தியா கொஞ்சம் தயங்குது. ஸோ இந்த 2 விஷயத்தால தான் முக்கியமான இழுபறியாக பார்க்கப்படுது. மெயின் பால், வேளாண்மை, இதனால தான் சொல்லப்படுது. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, பால் அது உண்மையான காரணம் தான். இப்போ நம்ம சவுத் இந்தியாவை விட வட இந்தியாவில் இது முக்கியமான பிரச்சனையாக கருதுவாங்க, பால் அசைவம் அந்த பிரச்சனையெல்லாம். இத்தனைக்கும் நம்ம ஒரு அமெரிக்கா வெளிநாடுகளுக்கு ஒரு மீட்டு எக்ஸ்போர்ட் இந்தியா ஒரு பெரிய அதிக அளவில் மீட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தால் கூட இது ஒரு பாலுங்கிறது இப்போ பெரும்பாலும் வட இந்தியாவில் இது ஒரு பெரிய பிரச்சனைனால எதிர்க்கிறாங்க. வேளாண்மையில மரபணு நீக்கப்பட்ட விதைகள், அது நம்ம ஆரம்பத்திலே பல இடங்களில் எதிர்த்துருக்குன்னா, ஒரு தடவை பண்ண பிறகு நீங்கள் அவன்கிட்ட நம்மளுடைய தனித்தன்மை போய் அவங்ககிட்ட தான் நம்ம எல்லாத்துக்கும் எதிர்பார்த்துருக்கணும். அந்த மாதிரி ஒரு மரபணு நீக்கப்பட்ட விதைகள், இந்த சோளம் அதெல்லாம் பண்ணும்போது இப்பவுமே கத்திரிக்காய் எல்லாம் மறைமுகமாக வந்துகிட்டு இருக்கு சில இதெல்லாம். அதனால விவசாயிகள் திரும்ப அந்த கடையில் போய் தான் வாங்க வேண்டியிருக்கு. அந்த ஒரு இதை நம்ம தடுக்க வேண்டியிருக்கு. இது போக இன்னொன்னு பண்றாரு. ஏன்னா கொரோனா பீரியட்ல சார் சொன்ன மாதிரி நம்ம பொருளாதாரம் நிலையா இருந்தது, நம்ம சுத்தி உள்ள சின்ன நாடு எல்லாம் அடி வாங்குச்சு. ஆனா இப்ப என்ன பண்றாரு பாகிஸ்தான், இலங்கை, இப்போ வியட்நாம், இந்தோனேஷியா பண்றாரு. அடுத்த அக்டோபர் மாதம் மலேசியாவுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லாம் ஒரு மாநாடு, அதுக்கு ட்ரம்ப் வாரன்னு சொல்லியிருக்காரு. நான் அவங்களுக்கு எப்படி நம்ம சுத்தி உள்ள நாடெல்லாம் அவர் சப்போர்ட் பண்ணி ட்ரேடு ஃப்ரீயா பண்ணி விட்டுட்டு இந்தியாவை மட்டும் இந்த மாதிரி நமக்கு அமைக்கி உலக அரங்கில் அவருக்கு தலைவணங்குற மாதிரி எல்லா நாட்டையும் கொண்டு வரணும். அமெரிக்கா நான் தான் எப்பவும் பிக் பாஸ். அது கடந்த சில ஆண்டுகள் அது மாறி போச்சு. மற்ற நாடுகள் வளர்ந்ததுனால இப்போ மீண்டும் அந்த ஒரு இதை கொண்டு வரணும். அதுக்காக தான் அவர் இந்த மாதிரி தொடர்ந்து ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் நினைக்கிறோம். கண்டிப்பா சார். சார் இப்போ சார் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி எப்பவுமே அங்கிள் சாம் அப்படின்ற மாதிரியே இருந்த அமெரிக்காவுக்கு இப்போ ஒரு பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து நெருக்கடி இருப்பதனால ஏதாவது ஒரு செயல்பாடுல, ஏன்னா ட்ரம்ப் எல்லா பிரச்சனையும் நான் தான் முடிச்சு வைக்கிறேன், உலகத்தோட செயல்பாடு நான் தான் பண்ண எல்லாம் சொல்லிட்டே இருக்காருல்ல. சோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய அடியா அது விழுந்திருக்குல்ல. அதனாலதான் இது போன்ற விஷயங்கள்லாம் பண்றாரா ட்ரம்ப்? ஆமா, உண்மை. அதாவது உலகத்து எந்த பிரச்சனை நடந்தாலும் ட்ரம்ப் நான் தான் பண்ணேன், நான் தான் இப்ப மாதிரி இந்த நீங்க பாருங்க, ஈராக் வார பாருங்க, அவர் இஸ்ரேல் ஈராக் வாரு, பாகிஸ்தான், எதுனாலும் அவர் தான் முன்னக்கூட்டி தலை கொடுத்து நான் தான் நிறுத்தினேன் அப்படிங்கிற. ஆனா உக்ரைன் வார நிறுத்த முடியல, சொல்லி பார்க்க நிறுத்த முடியல. 100 நாள் கெடு போட்டாரு, 50 நாள்ல கெடு ஆக்கினாரு, முடியல அவரால். ரஷ்யா கிட்ட அவர் ஜம்பம் பலிக்கல. அந்த கோவம் தான் அவருக்கு நம்ம ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டா இருக்கமோன்னு நினைச்சிட்டு நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம நம்ம பொருளாதார அவங்க இந்த சண்டையில நமக்கு ஈஸியா மலிவா எண்ணெய் கிடைக்கும், அவ்வளவுதான். அதுக்காக நம்ம அவன்கிட்ட ரஷ்யாவே சார்ந்திருக்கணும் அவசியம் இல்லை. ஆனா ரஷ்யா நம்மளை உண்மையான ஒரு தோழனா பார்த்து சில விஷயங்கள் எல்லாம் பண்றது, டெக்னாலஜி கொடுக்குது. அமெரிக்கா சில டெக்னாலஜி கொடுக்காட்டோம். நம்மளும் இப்போ இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உள்ள யுத்தமே உங்களுக்கு தெரியும், ஏவுகணை, ட்ரோனு, ஏர் டிஃபென்ஸ், இந்த 3 தான் யுத்தம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம். இதுல இப்ப ஏவுகணையில இந்தியா நீங்க எங்கேயோ போயிட்டு இருக்கு.
அது நம்ம பிரம்மோஸ் சிந்தூர்ல ஆபரேஷன் சிந்தூர்ல அடிச்ச அடியில வெல்டுல பல நாடுகள் நம்மகிட்ட பிரம்மோஸ் ஏவுகணை கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம அடுத்த கட்ட ஏவுகணை கூட பரிசோதனை பண்ணிட்டோம். அது தன்னிறைவு வந்துட்டு இருந்த 10 வருஷத்துல ஏதாவது நவீன ஆயுதங்கள் உற்பத்தியில இந்தியா தன்னிறைவை நோக்கி வருது. வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பெரிய ஆயுத வியாபாரியா மாறிக்கிட்டு இருக்கு இந்தியா. இது அமெரிக்காவுக்கு ரொம்ப கண்ணை உறுத்தி. ஏன்னா அவங்க தான் எல்லா நாட்டையும் சண்டையை மூட்டி விட்டு ஆயுதம் வைப்பாங்க. இப்போ அது முடியல. அது பெரிய காரணம். அவங்களா என்ன செய்யறாங்க, உக்ரைனுக்கு கொடுத்து தொலைய வேண்டியிருக்கு, அது இஸ்ரேல் கொடுத்து தொலைய வேண்டிய அந்த நினைப்பு வந்துட்டு அவங்களுக்கு. அவங்களுடைய இதை வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த சண்டைகள்லாம். அந்த டைம்ல நம்மளா சரி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இதா இருக்கு. அதான் மெயின். வாசுதேவன் சார், இப்போ நான் சொன்ன மாதிரி அங்கிள் சாமோட செயல்பாடுகளுக்கு மிகப்பெரிய மரணடியா ஒவ்வொரு இடத்துல நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி சார் பாருங்க வாசுதேவன் சார்? கண்டிப்பா சார், கண்டிப்பா மரணடிதான் சார் இது. அதாவது நாங்க யாருக்குமே கதை வழங்க மாட்டோம் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா சொல்லிட்டோம். நீங்க வந்து என்ன உலக நாடுகளுக்கு பஞ்சாயத்து பண்றதுதான் இருக்கிறீங்களா? நீங்க தான் குத்தகை வச்சுட்டு இருக்கீங்களா? இது மட்டும் இல்ல, இப்போ ருஷ்யாவுக்கும் போர், ஹமாஸ் இஸ்ரேல் போர் மட்டும் இல்ல, தாய்லாந்து கம்போடியா போரை கூட நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சமீபத்தில் பேசினார் அவரு. எல்லாம் அதாவது லாபிங் ஸ்டாக் மட்டும் சேஷம். அதாவது உலக நாடுகள ஒரு நகைச்சுவையா தான் இதை வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இவர் அவருடைய சொந்த அரசியல் எதிர்காலத்தை மட்டுமே அடைய வைக்கல. அவருக்கு அரசியல் எதிர்காலம் கிடையாது. ஆனா 2வது முறை வந்துட்டாரு. இதுக்கு அப்புறமா அவர் வந்து போட்டி போட முடியாதுன்னு வச்சுக்கீங்க. ஆனா 2030 திருப்பியும் 2028 திருப்பியும் உங்களுக்கு எலெக்ஷன் நடக்கும்போது ரிபப்ளிகன் பார்ட்டி வருமே. அப்போ இவருக்கு நல்லபடியா வேலை செஞ்சு இவருக்கு ஒரு நல்ல பெயர் எடுத்து இவருடைய பொருளாதார கொள்கைகள்னால, வரி கொள்கைகள்னால அமெரிக்க பொருளாதாரம் மீண்டு எழுது அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு வந்து அடுத்த முறை ரிபப்ளிகன் பார்ட்டி மக்களை சந்திக்கும் போது மாறுதட்டி கொண்டு போக முடியும். ஆனா இது போக பார்த்தா அடுத்த முறை இல்ல, இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு ரிபப்ளிகன் பார்ட்டி திருப்பியும் ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் அமெரிக்காவிலேயே அந்த பார்ட்டிக்குள்ளே வந்திருக்கு. அதனாலதான் பார்ட்டிக்குள்ளேயே பயங்கரமான எதிர்ப்புகள்லாம் இருக்கு. எல்லாருக்குள்ளயுமே சண்டை, எல்லா நாடுகளுக்குமே சண்டை. மெக்சிகோ கனடானா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், சீனானா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கடைசியில் பாருங்க, சீனாக்கு 145% அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில 10% நிறுத்தினாரு. நம்மளுக்கு வந்து 26% முதல்ல சொல்லிட்டு அப்புறம் 25% வந்து நிறுத்திருக்காரு. இதுவே கூட திருப்பி சொல்றேன், இது வந்து ஃபைனல் கிடையாது. போக போக அவங்க வந்து யூதன் நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால திருப்பி நம்மளுக்கு வந்து இன்னும் கம்மியான ரேட்லதான் பல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். என்னமோ இந்தியா தான் வந்து ஹையஸ்ட் டாரிஃப் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்படிலாம் கிடையாது. அமெரிக்கா இஸ் லிவிங் 350% ஆன் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ். நம்மளும் அதே மாதிரிதான் 160% ஆன் சர்டன் ப்ராடக்ட்ஸ், 200% ஆன் சர்டன் ப்ராடக்ட்ஸ் நம்மளும் விதிக்கிறோம். அதே மாதிரி அவங்களும் விதிக்கிறாங்க. ஆனா ஆவரேஜ் லெவி என்ன அப்படின்னா, நம்மளோட வந்து 16%, அவங்களோட 3.3% அப்படிங்கிறது அது உண்மை, அது ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக நீங்க விதிக்கிறது கரெக்ட், அடுத்தவங்க விதிக்கிறது தப்பு அப்படிங்கறதெல்லாம் பேசுறது உலகளவில் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆல் செட் அண்ட் டன் ஒரு நண்பராக இருந்த ஒரு இந்தியாவை அவர் வந்து இழந்துட்டாரோ அப்படின்னு கூட எனக்கு தோன்றது. ஆனால் இந்தியாவுக்கு இதனால ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட போகுது. இதை நான் ஏன் திருப்பி சொல்றேன் அப்படின்னா, உலக வர்த்தகம் இது இப்போ வந்து ஒரே ஏரியா புரட்டி போட்டாச்சு. இந்த இதனால எந்தெந்த நாடுகள்ல அதிக வெளிவெடிப்பு, எந்தெந்த நாடுகளுடைய பொருள்கள் அமெரிக்காவுக்கு போக முடியாதோ அந்த பொருள்களை நம்ம நாடு உற்பத்தி பண்ணி அனுப்ப முடியுமா அப்படிங்கிறத ஒண்ணு பார்க்கணும். அதே மாதிரி எந்தெந்த நாடுகள்ல நீங்க டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பண்ணி, பேக்கேஜிங் பண்ணி, அல்லது அசம்பிளிங் பண்ணி நாம அனுப்ப முடியுமா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதனால உலக வர்த்தகம் மட்டும் இல்ல, உலக அளவுல உற்பத்தி மையங்களும் இதனால் மாறுபடும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரம்பினுடைய பாலிசினால மற்ற நாடுகளை விட அமெரிக்க தொழில் நிறுவனங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன். நம்ம நாட்டுல நேற்றுக்கு பாருங்க, சென்செக்ஸ், என்எஸ்சி, பிஎஸ்சி எல்லாமே கரெக்டா தான் இருந்தது, பாசிட்டிவ்ல தான் இருந்தது. எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத காரணமே மார்க்கெட் சென்டிமெண்ட் ரொம்ப ஃபேவரபிளா இருக்கு நரேந்திர மோடி கவர்மெண்டுடைய கொள்கைகளுக்கு. வேற அங்க அப்படி கிடையாது. அங்க வந்து அமெரிக்க தொழில் அதிபர்கள், ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி எல்லாமே ஒட்டு மொத்தமா இப்போ வந்து சுய முறையும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஏன்னா அவங்களுடைய சப்ளை செயின் டிஸ்டர்ப் ஆயிட்டு, ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் கம்மியாகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே நம்ம வந்து விலையை ஏற்றணும்னு சொன்னோம்னா நம்ம ப்ராடக்ட் விற்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. அதே சமயம் நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்கு வந்து 80 to 90 பில்லியன் டாலர்ஸ் நம்ம வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அது வந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய பொருள்கள் மட்டும்தான் நம்மளுக்கு பாதிப்பு. அதையே நாம வந்து மற்ற நாடுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு முயற்சிகளை நம்ம மேற்கொண்டிருக்கிறோம். அதனால இதனுடைய பாதிப்புகள் அமெரிக்கா மேலதான் அதிகமாக இருக்குமே தவிர நம்ம நாட்டில் கண்டிப்பா சார், இருக்காது. கண்டிப்பா. அதனால கண்டிப்பா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டிஸ்ரப்ஷன் இருந்தாலும் அது வந்து சரிப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு. கண்டிப்பா சார், நன்றி சார். சார், விவாதத்தில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை தெரிவித்த ஆதித்தன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதே போல வாசுதேவன் சாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.